வணக்கம். எப்பொருள் வணக்கம். யார் எப்பொருள் யார் 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 வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னொன்னு அறிவு. இதெல்லாம் அறிவு. இப்படி இதுதான் உண்மையான அறிவு. அறிவுக்கான விளக்கம் என்னன்னு அறிவுக்கான விளக்கம் என்ன? அறிவுக்கான விளக்கம்னா என்னன்னு கேட்கிறார். அறிவுனா என்னன்னு கேட்கும் பொழுது, அறிவுனா என்ன தெரியுமா? பிறர் சொல்வதையெல்லாம் கேட்டு தான் சொந்த மூளையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும். அதான் அறிவு. சரி, அறிவினால் என்ன பயன்? அறிவு இருக்கு இல்லையா? அறிவு இருக்கு இல்லையா? அதனால என்ன அறிவு இருக்கான்னு கேட்கறாங்க. அறிவு இருந்து என்னடா பிரயோஜனம்னு கேட்கறான். அறிவு இருந்து என்ன பயன்னு கேட்கறாங்க. அது என்ன பயன் கேட்டீங்கன்னா, அறிவினால் ஆபத்துண்டோ? உங்க அறிவை வைத்துக்கொண்டு என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவருடைய துன்பத்தில் தன்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும். அது அறிவு. அப்ப அறிவை சுயநலம் இல்லாமல் பிறருக்காக பயன்படுத்த வேண்டும். இதுதான் பெரிய பிரச்சனை. அப்ப உங்க பிரச்சனையை நான் தீர்க்கணும். அதான் என்னுடைய பிரச்சனை நீ தீர்க்கணும். என்னுடைய சிக்கலை நீ தீர்க்கறதுக்கு முடிவு பண்ணணும். உன்னுடைய சிக்கலை நான் தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் அறிவுங்கிறாரு. அறிவினால் ஆவது உண்டோ பிரிதின் நோய். பிறருடைய துன்பத்தை தன்னுடைய நோயாக கருதி பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி அதை போக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய். பிரிதின்னு பிறருடைய நோய், தன் நோய் போல் போற்றாக்கடை. தன்னுக்கு நோய் வந்தா எப்படி? தனக்கு கைவலி வந்தா என்ன கஷ்டப்படுவீங்க? தனக்கு முள்ளு குத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தனக்கு காலில் முள்ளு குத்துச்சுன்னு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி அடுத்தவர் துன்பப்பட்டால் அதை போக்குவதற்கு முயற்சி பண்ணணுங்கிறார். எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் இது! இப்ப உலகத்திலே அடிப்படை நோயற்ற வாழ்வு. உலகத்துல நோயற்ற வாழ்வுக்கு இணையாக வேற எதுவுமே இல்லை. உலகத்துல நோயற்ற வாழ்வு அடிப்படை. இது ஒரு புல்லு பூச்சியா இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மரம், செடி, கொடி, பூ எல்லாமே நோயற்ற வாழ்வு தான். ஒரு செடி தனக்கு நோய் வந்தா காப்பாத்திக்க தெரியும். ஒரு நாய், சாதாரண பூனை, சாதாரண நம்ம பாக்குறோம் இல்லையா விலங்குகள், தனக்கு நோய் வந்துட்டா அது வாந்தி எடுத்து தன் குடலை சுத்தப்படுத்துகிறது. ஒரு பூனைக்கு இருக்கிற அறிவு இந்த கேடுகட்ட இனத்துக்கு நமக்கு இல்லை. இவ்வளவு கெட்டு போனதுக்கு அப்புறம் நாம் சுத்தப்படுத்துற எண்ணமே, அதுக்கெல்லாம் இயற்கையில சுத்தப்படுத்துற எண்ணம் இருக்குது. அது 3 நாளைக்கு அப்படியே பற்றி பேசாம படுத்திருக்கு. அப்படியே அமைதியா இருக்கும். நாக்கெல்லாம் பார்த்தா சுத்தமா இருக்கேன். அவ்வளவு நாக்கு பார்த்து அதுக்கு தூய்மையா இருக்கு. நம்ம நாக்கு தான் நாரி போன நாக்கா இருக்கு. அதை நாம் சுத்தப்படுத்தணும். ஏன்னா இயற்கை மனிதனைத்தான் விரும்புகிறது. எவன் முயற்சி செய்கிறானோ அவனுக்கு மட்டும்தான். எவன் முயற்சி செய்கிறானோ, இயற்கை எப்பவுமே கீழ்மட்டத்தை கண்டுக்காம விட்டுரும். அது அவ்வளவுதான். அது என்ன வேணாலும் முன்னேறாது. நம்ம நாயை போய் கவனிக்கிறது, நாயை போய் காப்பாத்துறது, இதெல்லாம் முட்டாள்தனமானது. அது இயற்கையில இருக்குது, அது வருது போகுது. ஆனால் நீ என்ன பண்ற தெரியுமா? நீ உன் அறிவை பயன்படுத்தி கொண்டு நீ உன்னை காப்பாற்ற தெரியணும். இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? அதாவது சாப்பிடாமல் வாழலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி 184வது பக்கம் 31வது பாடம் என்ன சொல்றான்? அந்த நாசா நேற்று படிச்ச இரவு அந்த நாசா விஞ்ஞானிகள் பெரிய பெரிய கொம்பன் கிடையாது. எல்லா கருவிகளை வைத்துக் கொண்டு மனிதன் ஆராய்ச்சி பண்றேன். எவனும் செத்துப்போன மனிதனை ஆராய்ச்சி பண்ணியிருப்பானே தவிர ஏன் உயிரோடு உள்ள மனிதனை ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏப்பா நாய்களை வைத்து 125 வருஷத்துக்கு முன்னாட ஒரு ரஷ்யா நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி, ரொம்ப 8 பேர், இதுல 7 பேர் முக்கியமானவங்க. அவர் என்ன பண்ணாரு? நாய்களை பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயிற்சி பண்ணார். அவர் கண்டுபிடிச்சாரு பசி என்பது போலி. சும்மா பசிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. பசிச்சார சாவு வராது. அதனால வள்ளலார் பசி திருன்னு சொன்னார். வள்ளலார் ஏன் பசி திருன்னு சொன்னார்? என்ன அர்த்தம் தெரியுமா? பசியோட இருக்க சொல்லியிருக்காரு. யாருக்கு?
16 17 வயதுக்கு மேல இருக்கான் அத்தனை பேரும் பசியோட தான் இருக்கணும். பசிதான். இப்ப நான் காலையில சும்மா தான் இருக்க போறேன். பசிதான் வணக்கம். பசிதான் சுறுசுறுப்பை உண்டாக்கும். நீ பசிக்கு என்ன திங்கிற? பசிக்கு என்ன சாப்பிட சொன்னாங்க? உலகத்துல பசிக்கு ஏதாவது சாப்பிட சொன்னாங்க? நீ என்ன பண்ற? பசிக்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல், பூரி, கல்யாணம், பிரியாணி எல்லாம் போட்டுக்கிற. உன்னை யாரு பசிக்கு அதை திங்கிச்சுறாங்க? பசி என்ன தெரியுமா? பசின்னு ஒரு நோய். அதையே தணிக்க வேண்டும். அதை 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 அமைதிப்படுத்தணும்னா தண்ணீர் தான் உலகத்துல முதல் மருந்து. என்னது? உலகத்தினுடைய முதல் மருந்து, எல்லா நோய்க்கும் அடிப்படை மருந்து தண்ணீர். தண்ணி. அதையே குடிக்கல, அதை விட்டு போட்டு நீ காப்பி குடிச்சிட்டு இருக்கிற. யாரு குடிக்க சொன்னாங்க? காப்பி குடிச்சிட்டு தண்ணி குடிச்சே செத்து போயிருவியா? தண்ணி குடிச்சே உலகத்தை தண்ணி குடிச்சு எவனாச்சும் செத்துருக்கானான்னு கேக்குறேன். ஏன் தண்ணி குடிக்கல? தண்ணி யார் ஒரு லிட்டர் கணக்கே குடிச்சிருந்தாங்க. அது கொஞ்சோன்னு சுரக்குது, கொஞ்சோன்னு வாயில் ஊத்தணும். அதை விட்டு போட்டு 1.5 லிட்டர் அடிக்கிறேன். அடிப்படையே தப்பு. முட்டாள்லாம் நம்ம உலகத்துல இந்த மாதிரி கடைந்தெடுத்த முட்டாள் எவனும் கிடையாது. கேட்டா அறிவாளிங்கிறான். கேட்டா அமெரிக்கா போயிட்டான், அமெரிக்கா படிக்க போயிட்டான், லண்டன் படிக்க போயிட்டான், பெரிய ஐஐடியில் போய் புடுங்குறான்னு போறான். ஒரு இளவும் தெரியாது அவனுக்கு. தன்னுடைய நோயை காப்பாத்துறதுக்கு யோகியெல்லாம் போய் கிராமத்துல சொல்லுவாங்க, தன்னுடைய யோகத்தை காப்பாத்துறதுக்கு தெரியாதவன். கூரை மேல இருக்கிற கோழி பிடிக்க தெரியாது, கூரை மேல இருக்கிற கோழி பிடிக்க தெரியாது, மேல ஏறி ஒட்டடை அடிக்க தெரியாது. இவன் போய் வானத்துல போய் கிழிக்க போறான். ஒரு இளவும் கிடையாது. விண்வெளிக்கு போறவனுக்குள்ள ஆரோக்கியமே கிடையாது. விண்வெளிக்கு போறவன், விமானத்துல ஓட்டுறவன், விமானத்துல பைலட் ஓட்டுறவன், விமானத்துல பணி பண்ண போற பொம்பளை, எவன்கிட்டையும் ஆரோக்கியம் கிடையாது. எல்லாம் தரித்திரம் பிடிச்சவங்க தான். ஆரோக்கியங்கிறது எவனுக்கும் தெரியாது. நமக்கே அப்படித்தான் இருந்திருக்கு. இப்பதான் புரியுது ஆரோக்கியம்ங்கிறது சோத்துல முண்டோம் அப்படின்னு. என்னது ஆரோக்கியம்? எதில் இல்லை? சோத்துல கிடையாது. சோத்துல இருந்தது நமக்கே நோய் வருது. ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகணும்? இப்ப புரியுதா இல்லையா? அப்ப நீ அதை தின்னு 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 1000 ஆண்டு பழகி தொலைச்சிருக்கிற. எனக்கு நோய் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும். எங்க காசு மட்டும் வேணும், ஆரோக்கியம் மட்டும் கவலைப்பட தேவையில்லை. நீ நினைக்கிறேன், ஓ நமக்கு நோய் வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன். இவ்வளவு மானங்கட்ட பொழப்பு பாரு. நோய் வந்து எங்க போய் நோய் வந்து உனக்கு ஐயா எல்லாம் திங்கிறேன், எல்லாம் முடிவெடுக்கிறேன், சட்டை போட்டுக்கிறேன், அது பண்ணிக்கிறேன், உனக்கு தேவையான அத்தனையும் பண்ணிக்கின்ற பொழுது உனக்கு நோய் வந்து நீயே தான் பண்ணிக்கணும். உனக்கு வேணுங்கிற வண்டி வாங்க, உனக்கு என்னென்ன தேவை நீயே யாரையும் கேட்காம நீயே பண்ணிக்கிற. ஆனா நோய் வந்தா மட்டும் எங்க போற? அடுத்த கொண்டு போற அறிவில்லை? இந்த கேள்வி எனக்கும் வரணும். அப்ப ஒரு விலங்கு நோய் வந்து எங்க போகுது? போறது இல்லை. நீ மட்டும் போற. சந்தேகம் கேட்க போலாம். அப்படின்னு சித்தர்கள்ட்ட தான் போகணும். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அவங்ககிட்ட போனா தான் சொல்லி கொடுப்பான். அவன் தனிமையில வாடுறான் பாரு. அதனாலதான் வள்ளலார் வந்து தனித்திருன்னு சொன்னாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? வள்ளலார் 3 சொன்னாரு: பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அந்த தனிமையை எவன் வாழ்றான்னு அவன்கிட்ட போய் கூட்டம் அடிச்சுட்டு கும்பாலம் அடிச்சுட்டு நல்ல சாராயம் போட்டு ஆட்டுறான் பாருங்க. ஒவ்வொரு யோக மன்றத்திலும் போட்டு டங்கடி டங்கடி ராத்திரி 12 மணிக்கு ஆடிட்டு இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு நீ போனீங்கன்னா மான மரியாதை போயிடும். கற்பழிச்சிருவானுங்க. ஆம்பளையா இருந்தா கஞ்சா கடிமாக்கி விட்டுருவானுங்க, பொம்பளையா இருந்தா கற்பழிச்சிருவானுங்க. அதான் உலகம் பூரா நடக்குது. எல்லா கோயிலும் தர்மஸ்தலத்திலும் அதான் நடக்குது. எல்லாம் திருட்டு பயலுக்கு எல்லாம் மாட்டிட்டு முடிக்கிறானுங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு செருப்படி விழுது. நேபாளத்துல அடிச்ச மாதிரி அடிக்க போறானுங்க. நேபாளத்தை பார்க்கணும். நேபாளத்தை அந்த பசங்க எதுக்கு அடிச்சு எல்லாம் நேற்று வரைக்கும் ராஜாவா இருந்தா அடிச்சு ஆத்தல சொல்லி அம்மனை கொண்டு துரத்தி விட்டானுங்க. அத்தனை மாதிரி நீ ஒரு நாளைக்கு இந்த தர்மசாலாவில் ரைட்டு, இந்தியாவில் ரைட்டு நடந்தே தீரும். எல்லாம் ஆடம்பரம், கச்சக்கமான ஆடம்பரம். சோத்துக்கே அவனுக்கு வழி கிடையாது. எல்லாம் ஆடம்பரம் பண்ணி திரிகிறானுங்க. எல்லாம் ஆடம்பரம் தான். ஒரு நாளைக்கு சாதாரண மக்கள் அந்த கோவத்துல கை வைக்க போறானுங்க. அந்த மீடியாவில கை வச்சானுங்க. ஃபேஸ்புக் பார்க்காதே. அதான் உண்மை சொல்றான். தர்மஸ்தலாவில் நடக்கிற அத்தனை அக்கறை யூடியூப் தான் வெளிப்படுத்துறான். உண்மையான கோடிக்கணக்கில் திருட்டு பணம் வாங்கிட்டு இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முக்கியமானதெல்லாம், முக்கியமான டிவியெல்லாம் உண்மை பேசுறது இல்லை. யாரு பேசுறானா? யாரு அந்த மக்களுக்காக பாடுபடுறானோ அவன் தான் உண்மை பேசுறான். அவன் தான் வெளிக்கொண்டு வர்றான். இந்த குமரப்பான ஒரு குமரப்பாவை குமரப்பாங்கிற ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ, எம்சி மேல்சபை உறுப்பினர் தான். அவர் வந்து 2018 ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஆவணப்படுத்தி 400 பேர் இந்த இடத்துல காணா போயிருக்கிறாங்க. இதை அரசாங்கம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கும் தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. மேலவை உறுப்பினர், எம்சின்னு சொல்லுவாங்க. மேலவை உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர். அங்க சட்டமன்றத்தில் ராஜ்யசபா இருக்குது. இந்திய தமிழ்நாட்டில் ஒழிச்சுட்டானுங்க. எம்ஜிஆர் காலத்துல ஒழிச்சு போட்டானு. புரியுதா? எம்எல்ஏ தான் இருக்குது, எம்எல்சி கிடையாது. இன்னும் அங்க எம்எல்சி இருக்குதா? கர்நாடகாவில் எம்எல்சி இருக்கா? மேலவை உறுப்பு தான் இருக்குதா?
அது தெரியலங்க. எம்எஸ்சி எம்எல்ஏ இருக்கிறாங்களா இல்லையா? எம்எல்ஏ இருக்குது. அதே மாதிரி எம்எல்சி தெரியலங்க. இருப்பாங்க. எம்எல்சி தான் மேலவை உறுப்பினர். சட்டமன்றத்துல மேலவை எம்எல்ஏ இருக்கு. இருக்கா? எங்க தமிழ்நாட்டை ஒழிச்சுட்டானுங்க, தமிழ்நாட்டுல கிடையாது. சரி, அப்ப இருக்கிறப்போ அந்த அந்த குமராப்பாவா என்னமோ பேர், அவன் பேர் மறந்து போச்சு. அவன் தான் வந்து இந்த சின்ன கிராமத்துல அதே மாரி பேரி போனா ஒரு 4000 ஏக்கரா இருக்கும், 5000 ஏக்கரா இருக்கும், ஒரு 300-400 குடும்பம் இருக்கும், அவ்வளவுதான். அது சின்ன கிராமத்துல எப்படி 500 பேர் காணா போனாங்க, இது மிகப்பெரிய மர்மமா இருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு என்ன பண்றாரு, ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. எம்எல்சியா இருக்கிறப்ப அந்த அதை வச்சுதான் இப்ப எல்லாம் என்ன பண்றானுங்க, இந்த எஸ்ஐடின்னு ஃபார்ம் பண்ணி பண்றாங்க. அப்புறம் அதெல்லாம் அதுக்கு அங்கெல்லாம் அப்போ வந்து எதுவுமே கிடையாது. ஒரு 20, 15, 16, 17 வருஷங்க அப்புறம் இப்ப எல்லாம் திருட்டு பயல்கள் எல்லாம் மாட்டிட்டு முழிக்க போறனால பயந்துட்டு நடுக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தர் நல்லது நடக்கும். ஏன் இத்தனை கொலை நடந்திருக்குது, எதுவும் கேட்காம ஒரு நாய் செத்து போனதுக்கு பெரிய நாயை காப்பாத்துற இந்த கத்துறானுங்க. 400 பேர் கொலை செஞ்சு போட்டு கிடக்குறானுங்க. ஒரு 10 மணிக்கு ஒரு பொண்ணு ஆத்துல விழுந்து சாகுது, 12 மணிக்கு அடுப்புல வச்சு சுட்டு போடுறானுங்கன்னா என்ன அடு. ஒருத்தன் செத்து போனான்னா அரசாங்க விதிப்படி 15 நாள் பாதுகாப்புல வச்சிருக்கணும். யாரும் வந்து கேட்கலனா தான் அதை எதாவது பண்ணணும். ஆத்துல விழுந்தாச்சு, 12 மணிக்கு எடுத்தாச்சு, 1 மணிக்கு அறுத்து பார்த்தாச்சு, சாயங்காலம் சுட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்? யாரையும் திருட்டு பயலுக்கு எல்லாம் கற்பழிச்சு கொலை விடுறதா அவனுக்கு வேலை. அவனுக்கு மதமே கிடையாது. எவன் கற்பழிச்சு கொலை செய்யறான்னு அவனுக்கு மதமே கிடையாது. ஆனா எதை வச்சு பயன்படுத்துறானுங்க? இதுதான் இந்த கடவுள் பெற, இந்த யோக மார்க்கத்தையும் கடவுள் பெறால மறைச்சிட்டானுங்க. யோக மார்க்கத்தையும் கடவுள் பெற சொல்லி மறைச்சிருக்கானுங்க. என்னமே கடவுள் தான் அருள் கொடுக்குற மாதிரி. கடவுள் வந்து அருள் கொடுக்க வேண்டியதுதானே. இதுல கடவுளும் கிடையாது, கத்திரிக்கையும் கிடையாது. உள்ளம் பெருங்கோயில் ஊனோடும் ஆலயம் வள்ளல் பிராணாருக்கு வாயிற் கோபுரவாசல். உள்ளம் தான் பெருங்கோயில் தான், ஊனுடம்பு ஆலயம் தான். உள்ள இருக்கிறதான் கடவுள், உயிர் தான் கடவுள், எல்லாம் அப்படின்னு நம்ம அதனாலதான் கடவுள் எங்கடான்னு கேட்கறான். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றிய. நட்டி வச்ச கல்லை சுத்தி 4 பக்கம் பூவை போட்டுட்டு மொனன்னு பேசிட்டு இருந்தா அந்த கல் பேசுமான்னு கேட்கறான். எவ்வளோ பெரிய அறிவு பாருங்களேன். அதனால உடம்பு தான் கோயில். இப்போ இந்த சாப்பிடாமல் வாழலாம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, உடம்புக்கு கெடுதலா இருக்கிறதுல விட்டுருன்னு அர்த்தம். சாப்பிடாமல் வாழ்றது ஒரு அளவும் கிடையாது. எனக்கு பிடிச்ச போண்டாவை திங்கிறது இல்லை, எனக்கு பிடிச்சி இட்லி திங்கிறது இல்லை. இது என்ன பெரிய சாப்பிடாம வாழ்றது? எனக்கு என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டீங்க? புளுத்து போனதை தியாகம் பண்றீங்க. என்னது நீங்க புளுத்து போனது தியானம் பண்றதுக்கு இது உணவு இல்லாமல் வாழும் கலை. சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. புளுத்து போறதையும் இத்து போறதையும் உடம்பு கெட்டு போறதையும் குசு விடுறதையும் மலச்சிக்கல் உண்டாக்குறதையும் புற்றுநோய் வர்றதையும் விடுறது வந்து கெட்டு போறதை விடுறதைங்க என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டீங்கன்னு கேக்குறேன். நான் என்ன இனி என்ன பின்ன தியாகம் பண்ணிட்டாரு? எனக்கு கெடுதல் தரக்கூடிய உணவை விட்டுட்டேன். காலுக்காக செருப்பு என்ன பண்றீங்க? காலுக்காக செருப்பு என்ன பண்றீங்க? அதைத்தான் நீங்க பண்ணிருக்கீங்க. பெரிய எந்த தியாகம் பண்ணல. இதுக்கே இந்த இவ்வளவு ஆரோக்கியம் வருது. சொல்றாங்க காலுக்காக செருப்பை கழட்டி விடுறாங்கிறான். அதை விட்டு போட்டு எவனோ சொன்னாலும் மாட்டிக்கிறது. போற வழியில அவுத்து விட இன்னும் காலில் செருப்பு இல்லாம போற. உனக்கு தேவை காலில் செருப்பு இல்லாம போற. உனக்கு என்ன நோக்கமோ ஏதோ ஒரு நோக்கம் இருக்கலாம். இப்ப என்ன சொல்றான்? காலில் செருப்பு இல்லாம கொஞ்சம் தூரம் நடந்து வழங்குங்கிறான். அந்த முழுக்கு கல்லில் நடக்காதீங்க, கரண்ட் முன்னாடி கல். அதுக்கு பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒவ்வொரு வீட்டுல பெரிய புடுங்கி கலாட்டு போட்டு வச்சிருக்காங்க. 8 மாதிரி போட்டு வச்சுட்டு அதில் நடந்து வழங்குறது. அந்த அறிவு கட்ட முட்டாங்களா? உடம்பை சுத்தம் செய்யணும். இப்ப அதெல்லாம் இப்ப காலில் செருப்பு இல்லாம சில நேரம் நடக்க, காலில் செருப்பு இல்லாம 2 கிலோமீட்டர் நடங்க, காலில் அதோட முள்ளு மாதிரி முள்ளு செருப்புலாம் வந்துருக்கு, முறு முள்ளு செருப்பு மாதிரி வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து எதை செய்யணுமோ அதை செய்யாம விட்டுட்டானுங்க. சரி, அப்படின்னா முதலே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஹீராரத்தன் மனைவி நேற்று பேசணும் பார்த்தீங்களா, அவரை பத்தி ஒரு குறிப்பு, அவரை பத்தி தெரியணும் இல்லையா? அவருக்கு மனைவி இருக்காங்க, மனைவி விமலாங்கிற மனைவி. அவர் என்ன பண்ணியிருக்காரு? இப்ப நாம வந்து வெங்கடேஷன் புத்தகத்தை பின்பற்றிட்டு யோகிகள் என்ன சொன்னாங்க, ஞானிகள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத முறையா எழுதி வச்சுட்டு தாம் உடலை சரி பார்த்துட்டு, இப்படித்தான் நோய் வருது, இதுதான் மனம், இப்படிதான் அறிவு, இப்படிதான் உயிர், இந்த மனமெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது, பிராணத்துல சொல்லப்படுகிறது, யோக மார்க்கத்தை சொல்லப்படுகிறது, உயிரை பத்தி இப்படித்தான் சொல்லுது, உயிர் எங்க போகுது, உயிர் மறுவரை எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி கரெக்டா கொண்டு போயிட்டார். அதே மாதிரி தான் அந்த ஹீரரத்ன மணிக்கு என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து
பிறந்ததெல்லாம் குஜராத், படிச்சதெல்லாம் கேரளாவில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் இன்ஜினியர் சாதாரண விஷயம் இல்லை. எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர். பிஇ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு அவர் சொந்த தொழில் பண்ணிக்கின்ற பொழுது இங்க பாண்டிச்சேரி இருக்க இந்த அரவிந்தர்ங்கிற அந்த சித்தர் மடத்துக்கு போறாரு. அப்ப போகும்பொழுது அவர் சொல்றாங்க, இந்த மாதிரி சூரிய சக்தியில உடம்பை இயங்குது. அப்ப அந்த சூரிய சக்தி எடுத்து வாழ்றதுக்கான முயற்சி பண்ணுங்கிற சும்மா சொல்லப்பட்டு சொன்னாங்க. அதை ஒரு ஒரு முயற்சி எடுத்துட்டு அப்புறம் படிப்படியா என்ன பண்ணலாம், அப்போ உணவு பழக்கத்தை மாற்றணுங்கிறதுக்காக படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா உணவு பழக்கத்தை விடுறதுக்கு முயற்சி பண்றாரு. வீட்டுக்கார்ட்ட போய் சொல்றேன், இந்த மாதிரி உணவு பழக்கத்தை விட போறேன்னு சொன்னா அவ பயந்துட்டா. நான் இமயமலைக்கு போறேன், அங்க போய் படிப்படியா உணவு பழக்கத்தை விட்டுட்டு நான் வரப்போறேன் போது, ஐயோ அங்கெல்லாம் போகாதே, யாரும் பார்க்க முடியாது, நீ வீட்லயே இருறான்ட்டான். அதைத்தான் இங்க சொல்றாரு. முதலில் 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 இவர் மனைவி விமலாவிடம் சென்று இனி நான் சாப்பிட மாட்டேன் என்று கூறி இருக்கிறார். மனைவி பயந்து போய் நீங்கள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கூறி இருக்கிறார். உடனே மேனக் அவர்கள் மிரட்டத் தொடங்கினார். நான் இங்கு உண்ணாவிரதம் இருக்க நீ சம்மதிக்காவிட்டால் நான் ஹரித்துவார், ரிஷிகேஷ் போன்ற இடத்துக்கு நான் போய் விடுவேன், அங்கு உண்ணாவிரதம் இருப்பேன் என்கிறார். என் கண் காணாத இடத்தில் பட்டினி கிடப்பதை விட இங்கேயே நம் கண் முன்னாலேயே சாப்பிடலாம இருக்கட்டும் என்று விமலா கூறிவிட்டார். முதலில் 221 நாட்கள் கோழிக்கோடுன்னா கேரளா, கோழிக்கோடு சரியா, இன்னைக்கு காலிக்கட்டா மாறிடுது. கோழிக்கோட்டில் உண்ணாவிரதம் இருந்தார். பின்பு அலகாபாத்தில் 411. அலகாபாத்துங்கிற இடம் எங்க போயிட்டாரு, அங்க வடநாடு போயிட்டாரு. வடநாடு போய் அலகாபாத்துல இருந்தார். பல்வேறு டாக்டர்கள் கண்காணிப்பில் இருந்த உண்ணாவிரதத்தை இதுல பல கட்டம் இருக்குது, சுருக்கமா இருக்குது, பல கட்டங்கள் இருக்குது. என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, சும்மா யாரும் ஒரு நாள்ல பண்ண முடியாது. அப்ப படிப்படியாகத்தான் என்ன பண்ண முடியும், நீங்க அந்த உணவு பழக்கத்தை மாற்ற முடியும். அந்த உணவு பழக்கத்தை மாற்றுறதுக்கான ஒரு பட்டியல் பார்த்தீங்கன்னா பின்னாண்ட எத்தனாம் பக்கம், 187 எடுங்க. 187 பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, 187 ஒரு முறையான சிஸ்டம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிங்க ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 21 நேற்று பொண்ணு வந்தாங்களா, அந்த 21 வயசு பொண்ணுக்கு ஏதோ உடம்பு பருமனா இருந்திருக்குது. அதுக்கு எக்கச்சக்கமான செலவு பண்ணியிருக்காங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த பொண்ணை சரி பண்ணாங்க, சொந்த ஆராய்ச்சி பண்ணி. சரியா, 197 197 பக்கத்துல இந்த பட்டியல், இந்த மாதிரி பட்டியல்ல தான் இந்த மாதிரி பட்டியல டாக்டருக்கு முன்னால போய் எக்கச்சக்கமான செலவு, கிட்டத்தட்ட இந்த இதுக்கே ஒரு 10 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு செலவு பண்ணி அந்த பொண்ணை ஒரு வருஷத்துக்கு பயிற்சி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உணவு பழக்கத்தை மாற்றி இப்போ நாம என்ன பண்றோம், வேகமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தலை சுத்தி மூக்கு சொல்ற சாமாசாரம் என்னது, இப்படி சாப்பிட்றதுக்கு இப்படி சாப்பிட்ற மாதிரி. அவங்க அந்த மாதிரி, நம்ம அப்படி இல்லை, நேரடியே நீர் பயிற்சி, நேரடியே அச்சு வெள்ளத்தோடு நீரை போடு, 8 மணி 10 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாத, 10 மணிக்கு கீரை சோறு சாப்பிடு, இன்னைக்கு இளநீ குடி, அது குடி, எதுவும் சொல்ல, சாதாரண உணவு தான் சாப்பிட சொல்றேன். கீரை போட்டு கொஞ்சம் சோத்தை போட்டு திங்கிறேன், அப்படியே கொஞ்சம் தள்ளி போடு, சாயங்காலம் 5 மணிக்கு வந்துச்சு கொஞ்சம் கீரையை போட்டு காய போட்டு தின்னு போட்டு கம்முனு கடை மாதிரி தண்ணி குடி, 6 மணிக்கு எதுவும் போடாது. இதுதான் அடிப்படை. இப்படி வச்சு நம்ம வேகமா கொண்டு போயிடுறோம். என்னது ஸ்பீடு, நம்ம வேகமா கொண்டு போறோம், இதான் ராக்கெட் ஸ்பீடு. புரியுதா? இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்கோம்னு, காலை எழுந்திரிச்சிருப்பீங்க, அந்த இனிப்பு சாப்பிட்டீங்களா, பேரிச்சி மலை இனிப்பு சாப்பிட்டாச்சா தேவி அவர்கள்? அந்த மூஞ்சி அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நீரை குடிங்க, நீரை மருந்து அருந்திட்டு போங்க. இந்த கருப்பெல்லாம் மூஞ்சியில அப்படியே நிறம் மாறிட்டே வரும். கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த கருப்பா இருக்கிறது, இங்க கருப்பா இருக்கிறது, அங்க கருப்பா இருக்கிறது எல்லாம் நிறம் மாறிட்டே வரும். அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும், வயிறுக்கு சுருங்க ஆரம்பிக்கும். இப்பவே பார்த்தா தெரியுது, மூஞ்சியில வடி ஆரம்பிக்குது. அந்த வடி ஆரம்பிக்கிறதுனா அழுகி போனது மட்டும்தான் வடியும். மூஞ்சி வடி ஆரம்பிக்கிறது. தினம் இன்னைக்கு என்ன நடந்தது, இந்த 4 நாள் என்ன நடந்தது எழுதி வச்சுக்கணும், இந்த குறிப்பில் எழுதிடணும். 4 வரி எழுதினா போதும். தினம் சலிப்பில்லாம உங்களை நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு நீங்களே சலிப்பில்லாம அது பண்ணிக்கணும். சரிங்களா? வணக்கம், வாங்க. சரி, வணக்கம் வாங்க. அப்ப அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. அப்ப இந்த படிப்படியாத்தான் இது, சும்மா குறிப்புல 4 வரியில
அவர் உண்ணாவிரதம் இருந்தார் சொல்ல. ஆனால் என்ன முன் தயாரிப்பு வேணும். இப்ப முன் தயாரிப்பு பண்றது உங்க வேலை. முன் தயாரிப்பு பண்ணி இந்த பசியோட இருந்து சுத்தப்பட. பசி என்பது புற்றுநோயை கொல்லும். பசி என்பது உணர்வு. அது எந்த வகையா அது வந்துட்டு போயிரு, சித்த நேரம் இருக்கும், காணா போயிரு. அதுக்கு தான் அந்த பசி வரும்போதுதான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கணும். முடியலையா, ஒண்ணுமே முடியல, 2 கருப்பட்டி சாப்பிட்டா சரியா போயிடும். என்னது கருப்பட்டி சாப்பிட்டா உடனே உடனே மரம் நட்டி. அதுக்கு போண்டா திங்கன்னு அவசியம் இல்லை. கருப்பட்டி என்பது சிறந்த உணவு. நல்லா புரிஞ்சுக்கணும். கருப்பட்டி எப்பவும் வீட்டுல இருக்கணும். கருப்பட்டி இல்லையா, சுத்தமான பனை வெல்லம். கருப்பட்டி இருக்கலாம், சுத்தமான பனை வெல்லம் இருக்கலாம், சுத்தமான நாட்டு சர்க்கரை இருந்தா பயன்படுத்தலாம். சுத்தமான இந்த வெள்ளை வெளியேன்னு இருக்கு நாட்டு சர்க்கரை இருக்கக்கூடாது. நாட்டு சர்க்கரை உண்மையாலும் கருப்பா தான் இருக்கும். நல்ல ப்ரௌனா கருப்பா மரம், அதான் உண்மையான பழுப்பா இருக்கும். உண்மையால நாட்டு சர்க்கரை பழுப்பு சர்க்கரையா தான் இருக்கும். நான் கூட பழுப்பு சர்க்கரை தான் வச்சிருக்கிறேன், புரியுதா? அது அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி போட்டு வாயில போட்டு அப்படி குடிச்சிட்டீங்களா, கப்புறம் பசி நின்று போயிடும். பசிங்கிறது ஏமாற்று வேலை. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம ஏமாற்று செருப்பால் அடிக்கணும், புரியுதா? அததான் வள்ளலார் பசி இருந்துச்சு. இவனு இந்த அறிவு கட்ட முண்டங்க என்ன பண்ணிட்டானா, பசினா என்னென்னமோ காரணத்தை சொல்லி கெடுத்து விட்டானு. வள்ளலார் சொன்னதே அடிப்படையிலே கோளாறு பண்ணிட்டானு. வள்ளலார் சொன்னதை அடிப்படையிலே கெடுக்கிறது. சோத்து முண்டை விடுக்கு என்ன தெரியும்? நான் நல்ல வேலை, நான் இயற்கையாவே கனிகளுக்கு மாறினங்காட்டி நான் தப்பிச்சேன். நானும் சோத்து முண்டமா இருந்தா வள்ளலார் வாழ்க வள்ளலார் சத்தம் போட்டுட்டு இன்னாரும் செத்து சுடுகாடாயிருப்பேன். சக்கர நோய் அப்படி நான் நொண்டி காலெல்லாம் அழுகி போயிருந்தேன். அப்பனுக்கு சக்கர நோய் செத்து போனாரு சொல்லுவானுங்க. அப்பனுக்கு சக்கர நோய் பையனுக்கு வரும். என்னடா கதை விடுறீங்க? அம்மாளுக்கு புற்றுநோய் எனக்கு புற்றுநோய் வருமா? என்னடா கதை விடுறீங்க? இது வேற பாரம்பரியமா கிழிக்குது, தாத்தனுக்கு நொட்டுது. இதுதான் இதெல்லாம் அடியோட செருப்புல அடிக்கிறது நம்ம வேலை. நம்ம என்ன பண்றோம், உணவை விடல, அந்த ஜீரண நீரை ஆஃப் பண்றோம். என்னது மெயின் சுவிட்சை ஆன் பண்றோம். அங்கதான் எவனுக்கு புரிய மாட்டேங்குது. வெங்கடேசன் எங்கேயுமே சொல்லவே இல்லை, எதையும் சிபாரிசமே இல்லை. முதல்ல வள்ளலார் என்ன சொல்றாரோ அதை அப்படியே போட்டு திருக்கி எடுத்துட்டாரு. அந்த இடத்துல ஜீரண நீரை ஆஃப் பண்றாங்கிறாரு. அதுதான் மரணத்துக்கே காரணம். என்னது மரணத்துக்கு காரணமே ஜீரண நீர் தான். அதை தான் வள்ளலார் எப்படி கண்டுபிடிச்சு சொன்னாரு. இது முதல் சொன்னவரே திருவள்ளுவர் தான். ஆகையினாலதான் வள்ளலார் கூட திருக்குறள் வகுப்பு எடுத்தார் என்று சொல்றாங்க எல்லாருமே. வள்ளலார் திருக்குறள் வள்ளலார் திருக்குறள் வகுப்பு எங்க இன்னைக்கு தமிழ்நாடு பூரா திருக்குறள் வகுப்பு நடக்குது. எல்லாம் குட்டிச்சேர் வகுப்பு. ஒண்ணு பேச வேண்டியது, மனப்பாடம் பண்ண வேண்டியது. இதை வாங்கி படிச்சு சொல்லி கொடுக்கறான்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். 25 வருஷம் சொல்றேன். எல்லா திருக்குறள் பேரவைக்கும் நான் நேரடியாக போய் கொடுத்துருக்கிறேன். கோபியில் இருக்கிற திருக்குறள் பேரவை கொடுத்தாச்சு. எவனாவது ரோசம் இருக்குதா? ஒருத்தனும் ரோசம் கிடையாது. ஒருத்தனுக்கு ரோசம். தமிழ்நாட்டுக்காரனுக்கு இந்த இழிநிலை இருந்தானா அப்புறம் உங்களெல்லாம் எந்த சொல்றது? ஆகையினால நான் திருப்பி வர்றேன். அப்புறம் முதலில் 200 அப்ப இருந்தாரு. கடைசியில வெகு காலம் இவர் உண்ணாமலே இருந்தால் இவரை அபூர்வ மனிதர் என்று பல்கலைக்கழகம் அங்கீகரித்தன. சரி, இவர் அங்கீகரிக்க நீங்க உணவு இல்லாம எப்படி வாழ்ந்து புத்தகம் போடுறதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கோ ஒரு அரசாங்கத்துக்கு ஏன் மானரோசம் வரல? பிரிண்ட் அடிச்சு கையில கொடுத்து டாக்குமெண்ட் கொடுத்தங்காட்டு வாய மூடிட்டானுங்க. என்னது டாக்குமெண்டா இருக்குது, இது உண்மை இருக்குன்னு எவனும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறான். வாயில சொன்னா என்ன சாமியார் முத்த குத்திருப்பாங்க. என்னது சும்மா நான் போய் ஒரு கோயில் உட்காந்துட்டு ஒரு மடத்தின் சார்பல அப்படி உட்காந்துருந்தானே என்ன பெரிய பெரிய ஆக்கி விட்டுருப்பானுங்க. ஆனால் கையில புத்தகத்தை வச்சு டாக்குமெண்ட் வச்சு நோய் நீக்க முடியாது. நோய் நீக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சு உடனே ஏவனும் வாய் திறந்து பேசுறது இல்லை. அது இயற்கை உணவு ஆளுகளை நீங்களா விட்டுருங்க, மருந்தை விட்டுருங்க. இயற்கை உணவு பத்தி பேசுறோம், ஏன் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? அப்படி என்ன அர்த்தம்? எல்லாரும் திருட்டு பாருங்கன்னு அர்த்தம். எல்லாரும் சரி. அந்த கே சுப்பிரமணியம் மட்டும்தான் தைரியமா தன்னுடைய ஆராய்ச்சி மையத்துல இந்த புத்தகத்தை வித்தாரு. மற்ற தமிழ்நாட்டுல ஏவனும் விற்கிற திருட்டு பயலுங்க, புரியுதா? அப்ப கே சுப்பிரமணியன் உண்மை தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவரு அர்னால்ட் டெக்ரேட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணாரு. கே சுப்பிரமணியன் அவர் சின்ன இந்த அர்னால்ட் டெக்ரேட்டை பத்தி சின்ன புத்தகமே போட்டாரு. சின்ன புத்தகம் கொண்டு வந்தீங்களா இல்லையா? அர்னால்ட் டெக்ரேட் அவங்க கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்க? தேவி, சண்முக தேவி கொண்டு வந்தேன். சின்னது அந்த புத்தகம் என்கிட்ட கூட இருக்குது. அந்த புத்தகம் அங்க சின்னது தமிழ்ல இருக்கு. தமிழ்ல இருக்கு. சும்மா ஒரு 10 பக்கம் தான். அதாவது அது உண்மையான புத்தகம்.
அவர் வந்து உண்மையா எழுதின புத்தகம் இந்த அமெரிக்கால பிரிண்ட் ஆனது. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை கொஞ்சம் பெருசா போட்டாங்க. இதான் அதே புத்தகம் பாருங்க, பெருசா போட்டாங்க. இதுதான் இது அருமையான வெயிட்டே இருக்கிற உண்மையான தாள். இது வந்து இப்பவே வந்து $15. என்ன விலை தெரியுங்களா? இந்த புத்தகம் 1500 ரூபா, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு விலை $1500 இது. $15 சாதாரண விஷயம் அல்ல. அந்த அமெரிக்கக்காரனுக்கு $5 ஒண்ணும் இல்லை. நமக்கு வந்து 1500 ரூபா. சரியா? இப்ப சிங்கப்பூர் கூட 10 புத்தகம் அனுப்ப போறேன். சிங்கப்பூர் அவர் பேர் என்ன, திருலோகச்சந்தர் நேற்று நன்கொடை கொடுத்துருக்காரு. 10 புத்தகம் அனுப்ப சொல்றாரு. என்னை சிங்கப்பூருக்கு அனுப்பணும். சரி. ஏற்கனவே வந்து அமெரிக்காவுக்கு ஒரு 5-6 புத்தகம் அனுப்பினேன், கனடாவுக்கு ஒரு புத்தகம் அனுப்பினேன், அப்புறம் வந்து ஸ்வீடனுக்கு ஒரு 4-5 புத்தகம் அனுப்பினேன். இப்போ நீங்களாம் வாங்கியிருக்கீங்க. இப்போ கனடாவுக்கு இந்த சிங்கப்பூருக்கு 10 புத்தகம் போகுது. எனக்கு கடுமையான வேலை இருக்குதுங்க. நான் பிடிச்சி கேட்டேன், என்னையா கடுமையான வேலைன்னு சொல்ற? வாரத்தில் ஒரு ரூபாய் வந்துட்டு போக வேண்டாமா? நீ எல்லாம் இருந்தா தானே தெரியும். சும்மா வேலை, என்ன வேலை ஒன்று எனக்கு இன்னுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு 10 நிமிஷம் வர முடியலன்னா அவனுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்கள எவ்வளோ, வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு டாலர் ரேட்டு. நீ வந்தா தான் இந்த கலைப்படம் வரும். இந்தியாக்காரன் பணம் கொடுக்க விட வெளிநாட்டுக்காரன் $1 கொடுத்தா போதுங்க 1000 ரூபா வந்துருக்கீங்க. எவ்வளோ காசு மிச்சப்படுத்தி கொடுக்குறான், எவ்வளோ ஆரோக்கியத்தை மிச்சப்படுத்தி கொடுக்குறான். காசு மிச்சம், உணவு நேரம் மிச்சம், 3 வேளை சாப்பாடு மிச்சம், மருந்து மாத்திரை மிச்சம், எல்லாம் மிச்சமாகுது. அந்த காசை ஒழுங்கா கொடுத்தா போதுமான இந்த கலை வளரும். பேசாம அமைதியா இருந்துக்கிறது நாசமா போகும். எப்படியா வளருது? ஒருத்தனுக்கு உதவி, நான் இந்தியாக்காரன் வேண்டாம், நீ வெளிநாட்டுக்காரன் இருக்கிற இல்லை இல்லையெல்லாம் வந்தா ஒரு இத்தனை கத்துற ஒரு 100 பேர் வர மாட்டேங்கிறானு. 100 பேர் வந்திருந்தா எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். வெளிநாட்டை சேர்ந்தவன் தான் வரணும். அரசியல் இங்க நம்மகிட்ட வைரம் இருக்குது, அவங்ககிட்ட வைரம் இல்லை. என்னடா கொடுமையா இருக்குது. சரி, அதெல்லாம் இயற்கை பார்த்துக்கும். நாம ஒன்றும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு. நமக்குன்னு ஒரு ஆள் இருந்தா கரெக்டா இருக்கும். எவனையோ கெஞ்சி இருக்கு. நமக்குன்னு நம்ம காலில் தாங்க நம்ம பாடுபடணும். அடுத்தவங்க கால நம்பினா அதோ கதிதான். அடுத்தவங்க நம்ம பிள்ளைங்க சொன்னபடி கேட்கலாம், அப்புறம் எவன் கேட்க போறான்? ஆமா, யாரோ ஒருத்தன குரு பக்தியா இருப்பான், அத்தனையும் குரு பக்தியா இருப்பானா? ஒவ்வொருத்தனை எல்லாம் ஏமாத்திட்டு போறவன் தான். நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும். அது இயற்கை அப்படித்தான் இருக்கு. சாபக்கேடு. நல்ல விஷயத்தை எவனும் கடைபிடிக்க, நல்ல விஷயத்தை வாய் திறந்து சொல்ல மாட்டானுங்க. ஒரு கொடுமை நடக்குதுன்னா எந்த டிவியாவது உண்மை பேசுறானா? அத்தனையும் பொய் பேசுற டிவி தான். இந்த டிவி மட்டும் நம்பாதீங்க. உலகத்திலே மோசமானதே இந்த டிவி தான். இந்த டிவி இல்லை, டிவி நல்லதுதான். அந்த டிவி இருக்கிறான் பாருங்க, அத்தனை பேரு திருட்டு பயலுக, மானம் கெட்டவனுங்க, அயோக்கிய பயலுக. தயவு செய்து அறிவியல் மட்டும் பாருங்க, வேற எதையும் பார்க்காது. உங்க வாழ்க்கையே நாசமா போயிடும். அதே மாதிரிதான் எல்லாமே ஏமாத்துவானுங்க. உழைப்பே இல்லாம எல்லாம் கிடைக்குன்னு சொல்றான் பாருங்க, அவனை நம்பாதீங்க. பூசை பண்ணா கிடைக்கும், எலுமிச்சை பழத்தை அறுத்து போட்டா கிடைக்கும், கோயில விளக்கு போட்டா கிடைக்கும், இல்லை சொல்றது பரிகாரம்னு பேரு. அயோக்கிய பயலு, திருட்டு பயலுங்க. இதைதான் ஏமாத்து வேலைன்னு பேரு. அப்படியெல்லாம் இயற்கை கிடையாது. அதே நேரம் தான் ஒண்ணுமே இல்லை. காட்டு முண்டங்கள் மாதிரி, காட்டு மராண்டிகள் தான் அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி நாம் எடுப்பேன் அறிவியல். அப்ப அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணணும். சரி, வெகு காலம் உண்ணாம இருந்தாலும் உலக புகழ்பெற்ற மனிதனா மாறிட்டாரு. இவர் முக்கியமான உறுப்புகள் 10: உடல், வெப்பநிலை, இதய மேலுறை போன்றவர்களை சேர்த்து மொத்தமாக 12 உறுப்புகளாக அங்கு பஞ்சர் பிரிக்கிறது. ரொம்ப முக்கியம். இந்த அங்கு பஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா, அங்கு பஞ்சர் சொல்றோம் இல்லையா, அங்கு பஞ்சர் வந்து உடம்பை 12ஆக, நான் 12 தான் சொல்றானுங்க இவங்க. 11 உறுப்புங்கிறான். 12 உறுப்புகளாக நம்ம உடம்பு செயல்படுகிறது. நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா, இந்த மேல இருக்கு, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்ம தாவரம் இருக்கு இல்லையா, தாவரம் பச்சையா இருக்குது. தாவரம் எப்படி இருக்கு? பச்சையா இருக்கு. தலையெல்லாம் பச்சையா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பச்சையம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பச்சையம் ஆங்கிலத்துல குளோரோஃபில்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல குளோரோஃபில், பச்சையம். அந்த பச்சையம் இல்லைன்னா, அந்த செடி வளராது. பள்ளிக்கூடத்துல செஞ்சு காட்டுவாங்க. அந்த இடத்துல ஒரு கருப்பு பட்டை கட்டிடுவாங்க 2-3 நாளைக்கு. எங்க பள்ளிக்கூடத்துல வாசல் செஞ்சு வரப்ப சூரியனுக்கு பாரு, சூரிய வெளிச்சம் இல்லைன்னா அந்த தாவரம் தனக்கு தேவையான சக்தியை தயாரிக்காதுன்னு செஞ்சு காட்டுவாங்க. ஒரு கருப்பு பேப்பரை ஒட்ட வச்சுட்டு 2 நாளைக்கு அப்புறம் கழிச்சு பார்த்தா அந்த கருப்பு பேர் ஒட்டினது அந்த வெள்ளையா இருக்கு. அந்த சூரிய ஒளி படாது. சூரிய ஒளி பட்டதெல்லாம் பச்சையா இருக்கும், சூரிய ஒளி படாதல வெளுத்து போயிருக்கும். அப்படித்தானே? சூரிய ஒளி சரியா பண்ணலைன்னா அந்த நிழலுக்கடியில் இருக்கிற, சாதாரண ஒரு நிழலுக்கடியில் இருக்கிற செடி வந்து அந்த தரமா வளராது. அதனால மரத்தெல்லாம் என்ன பண்ணுவோம், செதுக்கிடுவானு வெள்ள சொல்லுவானுங்க.
அப்போ நம்ம உடம்புல அதுல இருந்து மாறிடுது. மாறி பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் நம்ம தோல் வந்து பழுப்பு தோலா மாறிடுது. என்ன தோலா மாறிடுது? பழுப்பு தோல். அழுப்புது. பச்சையா இருந்தா கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கு, பயந்து நடுங்கிடுவாங்க. நம்ம உடம்பு திடீர்னு பச்சையா மாறிச்சுன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நம்ம பழகிட்டோம், கண்ணுல பார்த்து பார்த்து பழகியாச்சு. நம்ம தோல் எல்லாம் பச்சையா இருக்கும், நம்ம தோல் கொஞ்சம் மாநிறமா இருக்கும், வெள்ளைக்காரன் தோல் வெள்ளையா இருக்கும் அப்படிதான் சொல்றோம் இல்லையா? உண்மையாலுமே வெள்ளைக்காரங்க தோல் வெள்ளையா இருக்காருன்னா அவன் பன்னிக்கறி திங்கறனால அழுகி போய் கெட்டு போய் இருக்குது. என்னது? ம். போய் கெட்டு போயிருக்கு. அப்படித்தான் அருணாடகர் சொல்றாரு. இதை பார்த்தோன்னு, இதை சொன்னோன்னே ஜெர்மனுக்காரனுக்கு சுருன்னு கோபம் வந்துருச்சு. அட நீ எல்லாம் வெள்ளை பயல கிடையாது, அப்படியே சொல்றாரு. நீ எல்லாம் வெள்ளை கிடையாதுடா மவனே, எல்லாம் பன்னிக்கறி திண்டி திண்டி சீ பிடிச்ச உடம்புங்கிறாரு. அதனாலதான் நேரடியா மண்டையில அடிச்ச உடனேயே, நீ சாராயம் குடிக்கிறவன்ட்ட போய் சாராயம் குடிச்சின்னா, சாராயம் குடிக்கிறவன்ட்ட போய் சாராயம் குடிச்சா உன்னோட கண்ணு கெட்டு போயிரும், உன்னோட நிறைவுள் கெட்டு போயிரும், உனக்கு உடம்பு நாரி போயின்னு சொன்னா போடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் உண்மையை சொல்றவனுக்கு மரியாதை இல்லை. அதனாலதான் சித்தர்கள் சொல்றாங்க. சித்தர்கள் என்ன சொல்லுவாங்களா, வள்ளலார் சொல்லுவார், உண்பதெல்லாம் கழிவுங்கிறாரு. அப்படியே சொல்றாரு, உண்பதெல்லாம் கழிவுன்னே எழுதுறாரு. அதைத்தான் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. அவர் தமிழ்ல சொல்றாரு, இவன் ஃபுட்டு வேஸ்ட்டுங்கிறான். என்னது? ஃபுட்டு வேஸ்ட். ஃபுட்டு வேஸ்ட் தான். அந்த ஃபுட்டோட வேஸ்ட் தான் வாயில இருக்கு, ஃபுட்டுல வேஸ்ட் தான் அந்த மலத்துல இருக்கு, ஃபுட்டுல இருக்கிற வேஸ்ட் தான் சிறுநீல் இருக்குது, ஃபுட்டுல இருக்கிற வேஸ்ட் தான் உடம்பெங்கும் நோயா மாறிடுது. என்னது? உடம்புங்க அதுதான் அந்த பிணவாடை அடிக்குது. அந்த அந்த பிணவாடை, அந்த புன நாத்தத்தை கரைச்சி கரைச்சி எடுக்கிறோம். கரைச்சி எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா எல்லா உறுப்பும் வேலை செய்யுது. நீ வைத்தியரை மாறிடுற, விரும்புற வரைக்கும் உயிர் வாழ்ற. இதுதான் அடிப்படை. இதற்கு இதுக்கு ரெண்டே ரெண்டு சூட்சம் தான். திருப்பி 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 வர சுத்தமான தண்ணீர், சுத்தமான மருந்தடிக்காத சுத்தமான காய்கறிகள், நன்கு வேக வைத்த காய்கறிகள், அவ்வளவுதான். இதுக்கு சுவைக்கு வேலையில்லை, ஒன்றுக்கு வேலை. சுவைங்கிறது இயற்கை கொடுத்து உன்னை ஏமாத்துது. பசி என்பது இயற்கை கொடுத்து உன்னை ஏமாத்துது. அறிவை கொடுத்து பயன்படுத்த முடியாம செய்யுது. மனதை கொடுத்து குழப்பம் அடிக்குது. பாரு, நல்லா புரிஞ்சுக்க. மனதை வச்சு குழப்பம் அடிக்குது, அறிவை கொடுத்து பயன்படுத்துறது இல்ல, ருசியை வச்சு ஏமாத்துது. இந்த ருசியை வச்சு எல்லாத்தையும் ஏமாத்துது. பசிக்கு இதாண்ட காரணம், ருசிக்கு இதுதான் காரணம், கோபத்துக்கு இதான் காரணம், குளவரிக்கு இதுதான் காரணம், ஆடுனாலும் இதுதான் காரணம், பாடுனாலும் இதுதான் காரணம், செத்து போனா இதுதான் காரணம், கல்யாணத்துக்கு இதான் காரணம், எல்லாத்துக்கும் வாய். ஆட கொடுமை. இதை வச்சு உங்களை முடிச்சு போட்டாங்க. உங்களை வச்சு சாமி, அதாவது இப்போ இந்த பணம் வெல்லம் சாப்பிடலாம்ன்ற சாமி, ஆமா, அது ருசியில வருமா? இல்ல அது ருசியில வருமா? ருசியில வரத்தான் செய்யும். ஆனால் ஆரம்பத்துல அது தணிக்கும், அற்புதமான மருந்து. அடுத்த உணவு அதாவது நீ வந்து சாதாரண உணவு, இந்த கெட்டு போற உணவுக்கு போறதை விட இது மிக உயர்ந்த உணவு. வெங்கடேசன் சொல்லி இருப்பார் 205 201 பாரு, 200 பாருங்க, இங்க இருங்க. ஆமா ஆமா, ஏதோ பார்த்தேன், ஞாபகம் 201 எடுங்க, 201 202 எடுங்க. 202. அதுல பாரு. பேரிச்சம்பழம் உண்டு தண்ணீர் குடிக்கலாம் சொல்றாரு. இங்க பாருங்க, ரெண்டாவது இதுல பசி. கரெக்ட் 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 கரெக்ட். இங்க பாருங்க, கீழ்கண்ட வரிகள் 202 கீழ்கண்ட 202 கீழ்கண்ட வழிகள் முயற்சிக்கலாம். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதவி என்ற வள்ளலார் அறிவுரையில் தனித்திரு என்பது மிக மிக முக்கியம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா, காலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்து விட்டு ஒரே ஒரு அச்சு வெள்ளத்தை வென்று விழுங்கிய பின், அந்த அச்சு வெள்ளத்துக்குள்ள பனங்கருப்பட்டி சாப்பிட்டுக்கலாம். அச்சு வெள்ளம் உங்களுக்கு தெரியும், பனங்கருப்பட்டி உங்களுக்கு தெரியும். பனங்கருப்பட்டி ரொம்ப சிறந்தது, அதையும் வச்சுக்கலாம், அச்சு வெள்ளத்தையும் வச்சுக்கலாம். வென்று விழுங்கிய பின்பு தண்ணீர் குடிக்கவும். தண்ணீர் குடிக்க என்ன, அந்த மருந்து மாதிரி அருந்தணும், தண்ணீர் குடிக்கவும். இது இரவி. எதுக்கு இது சாப்பிட்றோம், அதான் கேள்வி. இந்த எதுக்கு இந்த அச்சு வெள்ளம் சாப்பிட்றோம் சொல்லுங்க சண்முக தேவி. எதுக்கு? தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை எடுக்கிறதுக்கு. அதுதான். எப்படி ஏன் தொண்டை கீழே இருக்கிற விஷம்னா, நம்ம எந்திரிச்சுன்னா பல்லு விளக்க. ஏன் தொண்டைக்கு கீழே பண்றேன்னு கேட்டு, நம்ம வந்து தொண்டை வரைக்கும் சுத்தம் பண்ணிடுறோம். இயற்கையை நம்ம என்ன பல்லு வளர்க்குறோம், நாக்கெல்லாம் வலிச்சு சுத்தம் பண்ணிட்டு அந்த தொண்டை வரைக்கும் அந்த கறி உலகத்துல கண்டே பிடிக்க முடியாது எவனாலையும். அதை இறக்கறதுக்கு வெங்கடேசன் ஐடியா பண்றாரு.
அதைத்தான் என்ன பண்றாரு, அச்சு வெள்ளத்தை கடிச்சு ஒரு அச்சு வெள்ளம் 30 கிராம் 40 கிராம் இருக்கலாம். நான் அதை வச்சுட்டே தண்ணீர் கூட 40 ml 50 ml தோராயமா சொல்லியிருக்கேன். அது முன்ன பின்ன இருக்கலாம், தப்பு இல்லை. கடிச்சு மென்னு முழுங்கிட்டா அந்த தொண்டை கீழுக்கிற விஷம் வந்து இறப்பை வரைக்கும், இறப்பை இருக்கு இல்லையா, அந்த பை மாதிரி குருவி கூடு மாதிரி அந்த பை இருக்குது, அதுல போய் அந்த விஷத்தை இறங்கி நின்னுக்குது. அப்ப மயக்கம் கிருகிரு போயிருது. என்னது, மயக்கம் கிறுகிறுப்பு கிடையாது. வயிற்றை நப்புனாத்தான் மயக்கம் கிருப்பு, வயிற்றை நப்புனாத்தான் மயக்கம் கிருகிருப்பு போகுன்னு எவன் சொன்னான்னு கேக்குறேன். நீ பாட்டு குருட்டு முண்டை மாட்டு நப்பிட்டு எந்த முண்டம் சொல்லு, தின்னு வாப்புறப்படாடு தூங்க ஆரம்பிக்கிறேன். இங்க கருப்பட்டி சாப்பிட்டு தூக்கம் வராது, கருப்பட்டி சாப்பிட்டு என்ன சொல்ற, கருப்பட்டி என்னமா சொல்றான், இனிப்பு சாப்பிட்டா நேர மூளைக்கு போய் சுறுசுறுப்பு உண்டாக்குங்கிறான். இப்ப சொல்றானுங்க முண்டங்கள். இன்னைக்கு தேன், அது தேன் சொல்றான், கரெக்டா 30 ml தேன் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டா சுறுசுறுப்பு உண்டாகுறான். ஒரு ஒண்ணும் கிடையாது, விஷத்தை கீழே இறக்கி விட்டுரும், அவ்வளவுதான். சுறுசுறுப்பு ஏற்கனவே இருக்கிறது, இவன் புதுசா கதை விடுறானுங்க. அதெல்லாம் ஒரு இளவும் பண்ணாது. இயற்கையாவே எல்லாமே இருக்கு, ஒன்னும் சுறுசுறுப்பும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. இயற்கையாவே எல்லாம் இருக்கு, இயற்கையாகவே இருக்கு. அப்ப இதானே நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நம்ம மறுக்கிறோம், எல்லாத்தையும் ஏத்துக்கொள்ள முடியாது, எல்லாத்தையும் ஏத்துக்கொள்ள முடியாது. முதல்ல நெகட்டிவ் எல்லாம், இதையும் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தூய தண்ணீர் தான் அடிப்படை. இதெல்லாம் வந்து அந்த விஷத்தை கீழே இறக்கும் பொழுது திடீர்னு ஒரு பளிச்சுன்னு உண்டு. ஏன்னா இந்த விஷம் வந்து ஏறி விஷத்தை இறக்கி விடுறதுனால சுறுசுறுப்பு வருது. இது போய் ஒண்ணும் பண்றது இல்ல, இது கிளீன் பண்ணுது, அவ்வளவுதான். எப்படி அழுக்கா இருக்கிறப்ப கையில சோப் போட்டு கழுவுறோம். இயற்கையாகவே சுறுசுறுப்பு இருக்குது, இயற்கையாகவே ஆரோக்கியம் இருக்குது, இயற்கையாகவே எல்லாமே இருக்கு. நீ ஒன்னும் கிழிக்க வேண்டாம், திறந்து விடுறான். அதுதான் சொல்லுங்க. இந்த பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்ன சாமி 202ல. அது என்னங்க சார்? 221 இந்த உணவை திருக்குறள், அதான் அது 202ல. 202ல பொறிவாயில் 202 திருக்குறள். அந்த பொறிவாயில் 5 அவித்தான் என்று சொன்னால் மெய்வாய் கண்மூக்கு செவியில உள்ள போடக்கூடிய அத்தனையுமே நீ பக்குவப்படுத்தி வைத்து விட்டால், 5 அவித்தான் அதனுடைய செயல்பாட்டை நிறுத்தி விட்டால், அதன் செயல்பாட்டை பக்குவப்படுத்தி விட்டால் உனக்கு மரணம் இல்லைன்னு அர்த்தம். என்னது, மரணம் இல்லை. நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொய்தீர் ஒழுக்க. அந்த பொய்யை தரக்கூடிய எல்லாம் பொய் தான் தரும். கண்ணுல பாக்குறது பொய், காதால கேட்கறது பொய், வாயால பேசுறது பொய், தொட்டு பார்க்க எல்லாம் மாயை. இந்த மாயையிலிருந்து நீ தன்னை காத்து கொண்டால் இயற்கையாகவே இந்த நிலத்தில் நீடு வாழ்வாய்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ற, கண்ணுல பாக்குறதுல திங்காத. என்னது, கண்ணுல பாக்குறத திங்காத, அதுதான் விஷயமே. கண்ணுல பாக்குறது திங்காத, கண்ணுல காதுல கேட்கறது, வாயில, இதெல்லாம் பொய், அத்தனை பொய். சும்மா சாப்பிடுற மாப்பிள்ள, ஒன்னும் ஆகாத மாப்பிள்ள, இப்படி கெடுத்து நம்மள குடிச்சேர வைக்கிட்டாங்க. இந்த குரல் அருமையா இருக்குல்ல, குரல் வந்து நமக்கான ஒரு குரல் மாதிரி இருக்குல்ல சாமி, அருமையானதா இருக்குல்ல. அதான் வெங்கடேசன் தேர்வு எழுதி போட்டுக்காரு பாருங்க, சூஸ் பண்ணிக்காரு பாருங்க, அருமையா சூஸ் பண்ணிக்காரு. பொறிவாயில் 5 அவித்தான், பொறிவாயில் வந்துட்டு 5 அவித்தானா அந்த இதுல வந்துட்டு பக்குவப்படுத்துதல். அவித்தல்னா பக்குவப்படுத்துதல், அவித்தல்னா 2 அர்த்தம் இருக்குங்க. அவித்தல்னா 2 பொருள் இருக்கு. ஒண்ணு இல்லாமல் செய்து விடுதல், அல்லது பக்குவப்படுத்துதல்னு பேரு. ஓ சரி சரி சரி. நீ எப்படி வேணா வச்சுக்க. இப்ப நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கங்க, நெருப்பை கட்டுப்படுத்தவும் செய்யலாம், இல்லாமலும் செய்யலாம். ஆனா நெருப்புங்கிறது ஆமா பொய்யை தரக்கூடிய, அந்த பொய்யை தரக்கூடிய, அழிவை தரக்கூடிய, இப்படின்னு அர்த்தம். இப்படி எல்லாம் பொருள் புரிஞ்சுக்கலாம். அப்படி அப்ப அந்த பொய்யை தரக்கூடிய, இப்ப கண்ணுல பாக்குறீங்க, தின்னீங்க, என்ன நன்மை? ஒண்ணுமே இல்லையே. என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? என்ன மேன்மை வந்துச்சு? நான் கேட்கறேன், உங்களுக்கு என்ன வகையில மேப்பா? கண்ணுல பாக்குறீங்க, காதுல கேட்கறீங்க, என்ன வாயில பேசுறீங்க, அப்புறம் சுவாசத்துல பாக்குறீங்க, என்ன நீங்க மேன்மை அடைஞ்சீங்கன்னு நான் கேட்கறேன். இவ்வளவு நாள வளர்ந்துக்கிறவங்க
என்னத்த வளர்ந்துருக்கிறீங்க? நோயோட வளர்ந்துட்டு இருக்கு. என்னத்த ஆடு தான் வளர்ந்து, நீங்களும் தான் வளர்ந்துருக்கிறீங்க. என்ன வித்தியாசம்? ஆட்டுக்கு வீடு இல்ல, காடு இல்ல. நீங்க கார் வச்சிருக்கீங்க, பைக் வச்சிருக்கிறீங்க, வீடு கட்டி இருக்கீங்க. வேற என்னத்த பண்ணிருக்கீங்க நீங்க? நீடித்த நாள் வாழ தெரியுமா? அததான் நல்லா தின்னு இருக்கிறீங்க. அவ்வளோ கண்ட இடத்துல போய் காட்டு மிராண்டிகளாடு தின்னு இருக்கிறோம். என்னைய மாதிரி ஏசாமி இது வந்து பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் அப்படின்னா வந்து அதாவது பொய்யான வாழ்க்கை நீக்கிறதுக்கான ஒழுக்க நெறியில நின்றா, அதாவது உளவு இல்லாமல் வாழும் கலை. அதுதான் ஒழுக்க நெறின்றது வந்து பொய்யை தீர்க்கக்கூடிய, அதாவது பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், தீர்க்கக்கூடிய ஒழுக்க நெறினா உணவில்லாமல் வாழும் கலை தான் ஒழுக்க நெறி நின்றார். ஒழுக்க நெறி நின்றார்னா உணவில்லாமல் வாழும் கலையில் ஒருத்தன் நின்னான்னா அவன் வந்து நீடூடி வாழ்வான். அப்படிதானே சாமி? அதுக்குதான் இந்த மேல இருக்கிற கதையில சொல்லிருக்காங்க. இந்த உணவு பழக்கத்தை மாத்துறதுக்கு தான் மேல அந்த வரிகள். அந்த பாடத்தை முடிக்கிறப்ப கடைசி இது கொண்டு எழுதுறாரு. இதெல்லாம் சுத்தம் படுத்திட்டே வந்தீங்கன்னா உணவு தான் நீ சாவடிக்குது, இயற்கை நீ சாவடிக்கல, இயற்கை தான் நீ சாவடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு பழக்கத்தை மாத்துறதுக்கு சொல்றாரு. அப்படின்னா காதால கேட்டது, வாயால பார்த்து இதெல்லாம் விட்டுட்டு சொல்றதை செய்யடான்னு வெங்கடேசன் எழுதியிருக்காரு. சொல்றதை செஞ்சு போகும்போது எல்லா நோய் நல்லா ஆயிருது, பசிதாக அமைதியா இருக்குது, நீ உயிர் நீண்ட யாரும் வைத்தியம் பார்க்க தேவையில்லை. நீயே உங்களுக்கு வைத்தியர், நீதான் உங்களுக்கு மருத்துவர். அதான் சொல்றாரு. அதாவது பட்டினி இருக்கும் பொழுது உணவு பாதையில் படியும் விஷங்களை இறக்குவதற்கு சில பேரிச்சம்பழங்களை சாப்பிடலாம். சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம், கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சுக்கலாம், ஒரு 2 நிமிஷம் முடிக்க போறேன். மணி கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆயிப்போச்சு. மூன்றாவது, குறைந்த உணவினால் மலச்சிக்கல் ஏற்படும். ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைந்த உணவினால் மலச்சிக்கல் ஏற்படும். குறைந்த உணவினால் மலச்சிக்கல் ஏற்படும். இதை சரி செய்ய இயற்கை எனிமை எடுக்கலாம். அதுக்குதான் இந்த டப்பா வாங்கி வச்சுக்கிறது அவசரத்துக்கு. நீங்க உண்மையாலுமே கீரை சாப்பிடணும் அவசியம் இல்லை. இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சாவே மலச்சிக்கல் வரும் இல்லையா? இது மெல்ல மேல் நடந்து போய் கெட்டி புழுக்கை உண்டாக்கிட்டே வரும். இந்த பழைய புழுக்கையெல்லாம் இழுத்துட்டே வரும். அந்த கீழே வந்து காற்று பெரியறப்போ என்ன பண்ணோம்னா அவசரத்துக்கு இனிமே வச்சு வெளியெடுக்கலாம். அல்லது நம்ம வீட்டுல மருந்தடிக்காத காய்கறி, இப்ப இவங்க வீட்டுல மருந்தடிக்காத காய்கறி வச்சிருக்கா, அவங்க பண்ணையம் பண்றாங்க. ஆகினால உங்களுக்கு 3-4-5 வகையான காய் இருக்கு. கொத்தவரங்காய் இருக்குது, பப்படிக்காய் இருக்குது, அப்புறம் வந்து காளான், சிப்பி காளான், பட்டைக்காளான், முட்டுக்காளான், என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதை சாப்பிட்டு வெளிக்கு போயிடலாம். இப்ப நாம என்ன பண்ண தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு உணவு சாப்பிட்டு வெளிக்கு போயிட்டா கொஞ்சம் திருப்தியா இருக்கு. படிப்படியா பரப்ப இவ்வளவுதான் புரிஞ்சுக்க. அதனாலதான் கீரை வச்சு சாப்பிடு, ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிடு, ஒரு வந்து ரஸ்க் வச்சு சாப்பிடு, ரொட்டி. உங்களை ஏமாத்துறதுக்காக நான் பண்ற திட்டங்கள் அதெல்லாம் புரியுதா? என்ன சாமி என்னன்னா நீங்க வந்து பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்க. உள்ள இருக்கிற எல்லா விஷத்தையும் உருட்டி திரட்டி கொண்டாந்து உருண்டையா அப்படி கெட்டி புழுக்கியா வந்து கிளலிக்கும். அத வந்து இதுதான் அந்த உடம்பு வேகமா சுருங்க ஆரம்பிக்கும். வேகமா அப்படியே இந்த கிட்டியை அப்படியே பூர்த பயங்கரமா அந்த சொல்றாங்களே, இதுல வச்சு கிட்டியில வச்சு நெருக்கிற மாதிரி நெருக்கு இது அந்த வயசுல வச்சு நெருக்கிற மாதிரி நெருக்கிறது. இது வந்து இந்த கீரை காய்கறி மெல்ல படிப்படியா கொண்டு வர்றது. இன்னது வந்து ஒர்க் ஷாப் வந்து வயசு வச்சு நெருக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதா இந்த பேரிச்சம்பழம் தண்ணீர். இது ரொம்ப கவனமா செய்யணும். அப்படித்தான் வருது. புரியுதா? இது என்ன இந்த சுருங்க ஆரம்பிக்கும், வேகமா சுருங்க. நீங்க பாருங்க, பேரிச்சம்பழம் தண்ணீர் மட்டும் போட்டு பாருங்க, வேகமா சுருங்க. ஆனா மலச்சிக்கல்லாம் எல்லாம் பாத்துக்கணும். இந்த ஐடியா வந்து என்ன பண்றாரு? இந்த குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வரும், அப்பொழுது என்ன பண்ணலாம்? இயற்கை இனிமை எடுத்துக்கொள்ளணும், டப்பா வச்சு சுத்தப்படுத்தலாம்னு அர்த்தம். அல்லது நீங்க வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு வெளியே எடுத்துருங்க அப்படிங்கிறாரு. 2 வழி இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க கையாளலாம். ஒண்ணு கீரை வச்சு சுத்தப்படுத்திக்கலாம், அல்லது இனிமை வச்சு சுத்தப்படுத்தலாம். இந்த உண்மையை உணர்ந்தாத்தான் செய்ய முடியும். சும்மா போய் செய்யக்கூடாது. உண்மை உணரணும். எங்கிட்ட வந்து பாடம் படிக்கணும், சொல்றதெல்லாம் கேட்கணும். ஏன்னா இதெல்லாம் தனித்தனியா பேசினாத்தான் மண்டையில ஏறும். சரியா?
இல்லைன்னா இப்ப இதை வாங்கி புத்தகம் படிச்சிருந்தா எப்பவே செஞ்சிருக்கலாம், ஒன்றும் தெரியாது இல்லையா? அதனால ரொம்ப இந்த இதெல்லாம் வந்து சீக்கிரம் முன்னேறதுக்கான வழிகள். என்னது அப்ப நீங்களே தின்னு பாத்துட்டீங்கல்ல. நம்ம திங்காத உலகத்துல திங்காத உணவு ஏதாவது இருக்கா? சைவம் சாப்பிட்டுருப்பீங்க, அசைவம் சாப்பிட்டுருப்பீங்க, வேற என்ன சாப்பிடாம இருக்கிறீங்க? உலகத்துல எல்லாம் தானே சாப்பிட்டீங்க. உலகத்துல சாப்பிடாத இருக்கு சைவம் ரெண்டு தாங்க. சைவத்தையும் சாப்பிட்டுருப்போம், அசைவத்தையும் சாப்பிட்டுருப்போம், அவ்வளவுதானே. தண்ணியே தான் குடிக்கல. அதான் நீங்க குடிக்கல. தண்ணியை வந்து மருந்து, தண்ணியை மருந்துமா முறையா அந்த தண்ணீர் முறையா குடிக்கணும். சீக்கிரம் முன்னேற. இது யாருக்கும் தெரியல. இப்ப நானும் அசைவம் சாப்பிட்டுருக்கேன், நீங்களும் அசைவம் சாப்பிட்டுருக்கிறீங்க, நானும் சைவம் சாப்பிட்டுருக்கேன், நீங்களும் அசைவம் சாப்பிட்டு சரிதான். ஆனால் சுத்தப்படுத்த தெரியுமான்னு தெரியல. சுத்தப்படுத்துறதுக்கு 2000 வருஷமா சொல்லி தரல. எத்தனை வருஷமா? 2000 வருஷமா சொல்லி கொடுக்கல. சொன்னது யாருக்கும் புரியல. அவங்க என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாண்ட ஒரு எழுத்தை சொல்லும் பொழுது சுருக்கமா சொல்லுவாங்க. உலகத்திலே சுருக்கமா சொல்ல உரையால் திருவள்ளுவர் மட்டும்தான். ஏன்னா ஏன் அப்படி சுருக்கமா சொல்லாரு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப ஏழை. இந்த வள்ளுவர் வந்து ரொம்ப ரொம்ப ஏழை. 2000 வருஷத்துக்கு முன்னாண்ட 7 எழுத்தாணி இதை தயாரிக்கிறது பெரிய பணக்காரன் தான் தயாரிக்க முடியும். ஏடெல்லாம் எந்த ஏடு வேணும்னா 1000 ஏடு வேணும்னா பனைமரம் வேணும். எங்க இருக்குது பனைமரம்? ஜமீன்தார் விட்டதே பனைமரம் இருக்கு. அதை அறுக்கணும், வெட்டணும், சுத்தப்படுத்துறதுக்கு 6 மாசம். ஒரு பனை மரத்தை அந்த பனை மரத்தை வேக வச்சு போய் பார்த்தேன் நான் எப்படி ஏடு தயாரிக்கிறாங்க, ஓலைச்சுவடி எப்படி தயாரிக்க. இப்ப பயிற்சி பயத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு பிப்ரவரி 25 நாங்க போயிருந்தோம். அப்ப ஜெர்மனிக்காரன் வந்தாங்க, எங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. அதாவது நம்ம நாட்டு பழக்க வழக்கத்தை நம்ம நாட்டுல எப்படி அந்த காலத்துல ஓலைச்சுவடி தயாரிச்சாங்கன்னு ஜெர்மனிக்காரன் நமக்கு சொல்லித்தரான். யார் சொல்லி தராங்க? ஜெர்மன்காரன். நம்ம வித்தைய நம்மகிட்டே காட்டுறாங்க. நாம மறந்து தொலைச்சிட்டோம். நமக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நாட்டுல இருக்கிற ஓலைச்சுவடிய 200 வருஷத்துக்கு முன்னாடி அவன் நாட்டுல கொண்டு போய் படிச்சு பாக்குறாங்க. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு தமிழ்நாட்டுக்காரருக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு எங்கடா புரிய போகுது? ஒண்ணும் நடக்காது. அவனை சொன்னேன், யோ நோயற்ற வாழ்வுக்கு என்ன வழின்னு கேட்டேன். பெபேன்னு முடிக்கிறானுங்க. வாட் இஸ் ரூட் ஆஃப் அப்படின்னு கேட்டேன். வாட் இஸ் ரூட் ஆஃப் வித்தவுட் சிக்கல் ஆஃப் லைன் கேட்டேன். வாட் இஸ் ரூட் ஆஃப் வித்தவுட் சிக்கல் ஆஃப் லைன் கேட்டா நோ ஆன்சர். வாட் இஸ் நோ ஆன்சர். வாட் இஸ் ரூட் ஆஃப் வித்தவுட் சிக்லஸ் லைஃப்னு கேட்கறேன். வித் பிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இப்படி இங்கிலீஷ்லயே கேட்டேன். அவங்க திருன்னு முடிக்கிறாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதாவது நோய் இல்லாம வாடுறதுக்கு என்ன வழின்னு கேட்டேன். பதிலே இல்லை. அப்புறம் எதுக்கு நீ வந்து வாட் இஸ் த ரீசன் ஆஃப் ரிசர்ச் அந்த பாம் ட்ரீன்னு கேட்டேன். பாம் லீஃப் ட்ரீன்னு கேட்டேன். என்ன நோக்கத்துக்காக ஆராய்ச்சி பண்றேன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. சரி, அப்படி என்ன கண்டுபிடிச்சின்னு கேட்டா ஒன்னும் பதில் இல்லை. 200 வருஷம் நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அப்படி என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டா பதில் இல்லை. என்னது? பதில் இல்லை. சரி, நோய் இல்லாம வாழ்றதுக்கு என்ன வழின்னு கேட்டா பதில் இல்லை. 3 கேள்வி கேட்டேன். நோய் இல்லாம மன ரீதியாக நோய் இருக்கப்படாது, உடல் ரீதியாக நோய் இருக்கப்படாது, ஆன்மா ரீதியாக நோய் இருக்க. வாட் இஸ் த ரூட் ஆஃப் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீனஸ்ன்னு கேட்டேன். இந்த 3க்கான விடுதலை ஏதாவது நீ கண்டுபிடிச்சிங்களா? அதுக்கும் பதில் இல்லை. அப்புறம் தான் சொன்னேன், இதுல தான் இருக்குன்னு சொன்னேன். அவங்க பார்த்துட்டு மிரண்டு போயிட்டானுங்க. இது அப்படிலாம் இருக்கலாமா? நான் இருக்க முடியுமையா அப்படின்னு நான் இருக்கேன். நான் இந்த உணவு என்பது நான் அந்த 3 நாள் ஆடம்பரமான உணவு தான், சைவ உணவு தான் கொடுத்தாங்க. நீங்க ஆடம்பரமான உணவா எளிய உணவால பிரச்சனை இல்லை. எந்த உணவும் ஆரோக்கியம் தராதுன்னு பேசினேன். ஆடம்பரம் ஹோட்டல் கடையில் வாங்கிட்டு வந்து இப்ப நீங்களே சமைச்சிங்கன்னு கேட்டேன். ஹோட்டல் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க, அவ்வளவுதானே. எந்த ஹோட்டல் கடையில் ஆரோக்கியம் மிக்குன்னு எழுதி போட்டிருக்கான்னு கேட்டேன். எந்த ஹோட்டல் கடையில் ஆரோக்கியம் மிக்குதுன்னு எழுதி போட்டிருக்கானா? ஒரு மூலிகை வைத்துட்டு போனா கூட என்ன சொல்லுவான், இதை சாப்பிட்டா அது நல்லாகும் இது நல்லாகுன்னு சொல்லுவான். எந்த ஹோட்டல் கடையாவது இங்கே ஆரோக்கியம் இருக்கப்படும் எழுதியிருக்கானு கேட்கிறேன். ஐயா, இது மேல ஹோட்டல் கடை எப்படி இருக்குன்னா, வரும் ஹோட்டல் கடை ஓபன் பண்ணிட்டு ஒரு தண்ணி மட்டும் தான் கொடுக்கணும், ஒரு 100 ml. ஆகையினால நான் வந்துடுறேன். சரி, அதனால நீங்க இப்ப இது வியாபாரம் ஆயிப்போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையினால நீங்க தான் கேள்வி கேட்டுக்கணும். எந்த கடையிலையாவது ஆரோக்கியம் விற்கப்படுகிறதா? இல்லை. சரி, எந்த மருத்துவமனையாவது ஆரோக்கியம் இருக்கு? எந்த கோயில்ல, எந்த மதத்துல, எந்த புத்தகத்துல எங்கேயாவது ஆரோக்கியம் விற்கிறாங்களா? எல்லாமே விற்கிறீங்கப்பா. ஆரோக்கியத்தை கொஞ்சம் விற்க வேண்டியது தானே.
ஆரோக்கியம் என்பது இயற்கையில் இருக்கிறது, அதை யாரும் கொடுக்க தேவையில்லை. அது சுத்தத்துல. அதனாலதான் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாம இந்த கடைசி காலத்துக்கு என்ன பண்ணணும்னு இருக்காங்க. கடைசி காலத்துல என்னடா பண்ண போறோம்னு கேட்டா, அந்த வாழ்க்கையை 4ஆ பிரிச்சாங்க. குழந்தை வாழ்க்கை, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், கல்யாணம் பண்ணி வாழ்றது. அப்புறம் கல்யாணம் பண்ணி வாழ்றது எது இருக்கு. அந்த குழந்தை பெருசாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எப்ப உங்க குழந்தை பெருசாகி 26 வயசுக்கு வருதோ அதோட உங்க என்ன வாழ்க்கை முடிஞ்சது, குடும்ப வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தம். கட் பண்ணிடணும். இது எந்த முண்டங்களுக்கு ஏறல. இப்ப புரியுதான்னு கேக்குறேன். எப்ப தலைச்சம் போல பெருசாகி நீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்களோ அதே மாதிரி அவனுக்கு கல்யாணம் பண்ணும் போது உங்களோட பொறுப்பு முடிஞ்சு போச்சு. அங்க உட்காந்து உடம்ப போட அருன்னு அறுக்கிறது அவனை போய். அதெல்லாம் அடிப்படை. அதனால குடும்பம் நாசமா, பெற்றோர்கள் தனியா போயிடணும், அல்லது அந்த பையன் தனியா போயிடணும். புரியுதா? உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அந்த குடும்பமே நாசம். சொல்லுவாங்க கூட்டு குடும்பம் ஒரு புடுங்கும் புடுங்காது. கூட்டு குடும்பம் இல்ல வெங்காய குடும்பம். அவன் தனியா போய் கஷ்டப்பட்டாத்தான் தனியா போய் அவன் முடிவெடுக்கான். அதனாலதான் இந்த குடும்ப பொறுப்புல அவங்கள்ட்ட கொடுத்து நீ பெற்றோர்கள் வெளியே போயிடணும். யார் வெளியே போயிடணும்? தோட்டத்தை நீயே வச்சுக்க, காரை வச்சுக்கோ, பங்களா வச்சுக்க, சொத்து பணம் கீரை எல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுக்கால போயிடணும். எதுக்கால ஒரு இதே மாதிரி குடிச்சு போட்டு இல்ல தோட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு மூலையில பாருங்கிட்ட எது வரக்கூடாது போகக்கூடாது எல்லாம் நீயே பாத்துக்கணும்னு சொல்லி சொத்து சொகை எல்லாம் கொடுத்துருவணும். நீ மூடிட்டு வெளியே போய் தனியா இருந்து அந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கையோடு சேர்ந்து வாழ்றத உண்மையான வாழ்க்கை. இவன் சொத்தையும் பிரிச்சு கொடுக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். கடைசியில பையனே அப்பனை கொண்டு போடுறான். இதுதான் நடக்குது. சரியா? சரி. உடல் இழைத்துக் கொண்டே வரும். 4வது பாயிண்ட் படிங்க, முடிக்க போறேன். உடல் இழைத்துக் கொண்டே வரும். உள்ளே சேர்ந்த விஷங்களை வெளியேறும். உள்ளே சேர்ந்த விஷயங்கள் வெளியேறும். உடலின் ஆரோக்கியம் உடலின் பலத்தை விட அவசியமானது. அதாவது உடல் பலத்தை காட்டிலும் ஆரோக்கிய பலம் மேலானது. உடல் பலம் நான் பெருசா பலம் சொல்லுவோம். உடல் பலம் சீக்கிரம் போயிடும். ஆனால் உடல் பலம் வேணுமா ஆரோக்கிய பலம் வேணுமா? ஆரோக்கிய பலம் தான். ஆரோக்கிய பலம். உடல் பலம் அப்படி இல்லை. ஒரு பொருளை ஒரு நிமிஷம் இப்படி தூக்கி ஒரு 10 கிலோ பொருளை இப்படி தூக்கி காட்டலாம், ஒரு நிமிஷம் காட்டலாம். அதுக்கப்புறம் கை என்ன ஆகும்? அது அப்ப அந்த பலம் போச்சு, அவ்வளவுதான். பலம் மானம் கெட்டு போச்சு, அவ்வளவுதான். எவனுமே எந்த எடையும் தொடர்ந்து தூக்கம். அது இயற்கை நோக்கம் அப்படி அல்ல. இயற்கை நோக்கம் ஆரோக்கியம் தான். இயற்கை எந்த யானையை இப்படி தூக்கி காமிச்சிட்டு இருக்குதா, அதான் நான் வரத்தை தூக்குறேன், அது வயிற்று பொழப்புக்கு புடிச்சு தூக்குது பண்ணுது. இவன் அதை வச்சு தூக்கி சொல்லுங்க. எந்த யானை சொல்ல சொன்னார் சாமி. யாரையுமே கேட்டாங்க. கேட்ட மாதிரி இருக்கு. எந்த விலங்குமே தன்னோட ஆரோக்கியத்தை தன்னுடைய உடல் படத்தை காட்டுறது இல்ல. நீ தான் காட்டுற. எங்க தேவையான உடல் படத்தை காட்டுற. இந்த வெள்ளைக்காரம் பண்ண அயோக்கியத்தனம். அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண ஆரோக்கியம் வருமா? ஒரு வெங்காயம் வராது. வெயிட் லிஃப்ட் தூக்கணும் ஆரோக்கியம் எல்லாம் பிசினஸ்ங்க. எந்த வெயிட் லிஃப்ட் தூக்கி எவன் ஆரோக்கியமா இருக்கா? கிழவனாட்ட நடிக்கிட்டு இருக்கானு, கிடு நடிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும். இத்து போன புளுத்து போனவங்க எல்லாமே. இல்ல பொய், அத்தனையுமே பொய். அப்படி பார்த்தா நான் செத்துருக்கணும் இல்ல. இவ்வளவு உணவு கட்டுப்பாடு நான் ஏன் சாகல? எங்க வீட்டுக்காரர் கேட்பேன், நான் ஏன் சாகாம இவ்வளவு திங்கறையே உனக்கு அப்படியே தின்னுட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன சுறுசுறுப்பு இருக்கும் உனக்கு? நீ என்ன சமையல் பண்ற, திங்கிற, துணி துவைச்சு போற, இது எல்லா கழுதையும் செஞ்சுட்டு தான் இருக்குது. நீ என்ன புதுசா கண்டுபிடிச்சின்னு கேட்டேன். நானாவது உலகத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? கதிர் பதிலே இல்லை. இந்த உள்ளே சேர்ந்த விஷங்கள் வெளியேறுன்னு போட்டிருக்காங்கல்ல சாமி. ஆமா. அது பச்சையா தான் வருமா, சில நேரங்கள் அந்த வெள்ளையாவும் வருமா? அதாவது எப்படின்னா, ஒரு சிகரெட் குடிச்சா அந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல சாமி, புகை விடுவாங்க இல்ல, புகை விடுவாங்க, இந்த ரவுண்ட் ரவுண்டா புகை விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு எல்லா நேரத்துலயும் வரும். உங்களுக்கு பார்த்தா அந்த படத்துல படம் எடுத்து அனுப்புங்க, நான் பாத்துருங்க. எல்லா நேரத்துலயும் வெளியே வரும். பச்சை நேரத்துல வரும், கருப்பு நேரத்துல வரும், கருப்பா வரும், புழுக்கையா வரும், உருண்டையா வரும், கெட்டியா வரும், ஆட்டாம்புழுக்க மாதிரி வரும். இப்படி எல்லாம் வெளியேறும். அவ்வளோ உடம்பு விஷம் இருக்கு, வெளியேறிட்டே இருக்கும். அவ்வளோ விஷம். அதுதான் அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் விஷம் வெளியேறாது. அப்ப அந்த உடம்பு அது வலுவலுப்பா இருக்கு சாமி. ஆமா, வலுவலுன்னு இருக்குது. இருக்குது. அப்படி இதெல்லாம் உண்மை.
இப்பதான் நீங்க கவனிக்கிறீங்க, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்பதான் நீங்க கவனிக்கிறீங்க. ரொம்ப காலத்துக்கு ஆமா, சரியா? சரி, முடிச்சுக்கலாம். வரிசை கிரமமாக பாருங்க. உடல் இழைத்து கொண்டே வரும், உள்ளே சேர்ந்த விஷங்கள் வெளியேறும். உடலின் ஆரோக்கியம் அதாவது உடலின் ஆரோக்கியம் உடலின் பலத்தை விட அவசியமானது என்பதை யாவரும் உணர வேண்டும். வரிசை கிரமமாக நீர் உணவுக்கும் காற்று உணவுக்கும் மாற முடியும். இதுவே அருட்பிரகாச வள்ளலார் கூறிய மரணமெல்லாம் பெருவாழ்வு ஆகும். இந்த உரையை பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற திருக்குறளோடு ஒப்பு நோக்கவும். அப்ப இந்த படிப்படியா பார்த்தீங்கன்னா இந்த புலன்களுக்கான அத்தனை வேலையை நிறுத்திடுறோம். அப்ப உயிரை தக்க வைக்கிறோம், இயற்கையோடு தொடர்பு வச்சுக்கிறோம். இதுதான் அடிப்படை. இதுதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு. இதுக்கு அடிப்படையே திருவள்ளுவர் தான். இதுக்கு அடிப்படையே திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் அடிப்படையை வைத்து, ஆமா, திருவள்ளுவரை கரெக்டா சொல்லிட்டீங்க. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இன்னொரு பாடல் சொல்லுவார், மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி, எல்லா சித்தர்களை பத்தி சொல்றாங்க. சித்தர்களை பின்பற்று, யோகிகளை பின்பற்று. தனிமையில் வாழுகின்ற யோகி என்னது? தனிமையில் வாழுகிற அது என்னங்க? மலர்மிசை ஏகினா அது சொல்லிட்டு அது என்னன்னு விளக்க சொல்லுங்க. மலர்மிசை ஏகின இந்த இடத்துல உயர், அதாவது வாழ்க்கை தரத்தில் உயர்ந்த நிலை. மலர்ன நேரம் அதாவது ஒரு எப்படின்னா விளக்கம் சொல்லுவதற்காக சில இயற்கைகளை சொல்லுவாங்க. உயர்ந்த நிலைக்கு சென்றான்னு அர்த்தம். மலர்மிசைனா உயர்ந்த நிலைக்கு சென்றான்னு அர்த்தம். மலர்மிசை ஏங்கினான்னு போட்டு சொல்றாங்க. ஏகினான், அந்த ஏகினான மேல போறான்னு அர்த்தம். ஏகுதல்னா போகுதல், ஏகுதல்னா மேல்நிலைக்கு போகுதல், மேல்நிலைக்கு செல்லுதல் அர்த்தம். இப்போ தண்ணி இருக்குது, தாமரப்பு மேல நிக்குது. தண்ணியை விட தாமரப்பு உயரவா இருக்குதா இல்லையா? அதுதான் அர்த்தம். நீங்க அதை பிடிச்ச கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கையில் அதுக்கு பேரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வம். நல்லா வாழ்ந்தவன் உயர்ந்த நிலைக்கு போவான்னு அர்த்தம். அந்த மாதிரி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்த அந்த வழியை பின்பற்றுகின்றவன். அந்த மாதிரி யாரு உயர்ந்து மேல்நிலைக்கு போனானோ அந்த வாழ்க்கையை பின்பற்றவன் நிலைமிசை நீடு வாழ்வாங்கிற. நான் ஏன் ஆரோக்கியம் இருக்கிறேன்னா, சித்தர்கள் சொன்னதை, யோகிகள் சொன்னதை, அறிவியல் அடிப்படையில் வெங்கடேசன் சொன்னதை, இங்க சித்தர்கள் சொன்னது எனக்கு தெரியாது, முத்தர் சொன்னது தெரியாது. வெங்கடேசன் என்ன சொன்னாருங்கிற லட்டு மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் எதுவுமே பண்ணல, அவர் சொன்னதை செஞ்சு எனக்கு எல்லாம் வந்து. எனக்கு நேரம் மிச்சம், காலம் மிச்சம், ஆராய்ச்சி மிச்சம், எல்லாம் மிச்சம். நான் பிஹெச்டி பண்ண தேவையில்லை, ஒரு இளவும் பண்ண தேவையில்லை, எனக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு அப்ப உடம்பு என்னாச்சு? தேவையற்ற கழிவை வெளியேக்கிட்டு உடம்பு நடுத்தரமா நின்றுச்சு. நான் மனம் விரும்பினால் நான் என்ன வேணா சாப்பிடலாம். ஆனா மனதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். என்னது? மாவனை சாவடிக்கிறக்கே நீ போற, நீ மாவனை உனைய நான் கொள்ளுவேன்னு சொல்லிட்டு மனதை போட்டு அடிச்சு செருப்படிச்சு செருப்பால் அடிச்சு நான் கையில வச்சிருக்கேன். மாவனை நீ எனக்கு கேவலத்தை உண்டாக்குது. நீ என்னை பிச்சை எடுக்க வைக்கிற, அப்புறம் எனக்கு கேவலத்தை உண்டாக்குற. செருப்பால் அடிச்சு கல்வி கப்புன்னு குடிச்சிட்டு. அதனால எனக்கு என்னை பத்தி யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இது அதேதான் இப்ப தைரியமே பேசுறேன் பாருங்களேன். வாணி மாவன நீ வாணி. இப்ப நான் வீடியோ இப்ப போடப்பறம் பார்க்கதான் பாரு. இப்ப அப்படியே செருப்பால் அடிச்சு மனசை கை தலைப்பு போட்டுறேன். செருப்பால் மனதை அடிச்சு கையில் பிடிப்பது எப்படின்னு தலைப்பே போட்டுறேன். பாக்கட்டும் எல்லாருமே. எல்லா தலைப்பும் போடுறேன். எல்லா தலைப்பும் போட்டுனிய எவனுக்கு புரியறது இல்லை. என்னடா என்ன வந்தா இப்படி உள்ள அட்டிக்கிறான். இப்ப பாரு அதே தலைப்பு போட போறேன். பாக்கட்டு உங்களுக்கு நீங்களே சேலஞ்சு. ஆமா வாணி அது எப்படி செருப்பால் அடிச்சு. நீங்க தான் உங்களோட 3 நாள் இருந்தேன். இவரோட 3 நாள் இருந்தேன். என்ன சாப்பிட்டேன்னு பாருங்க, சிப்ஸ் தான். எடுத்து சிப்ஸ் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். சிட்டா பறக்குறீங்க. ஆமா பாரு 2 பேரும் 3 கார் ஜாலியா இருக்கு. உண்மையாலுமே இந்த ஆகாரத்தை பத்தி கவலை நேர்லயே காமிச்சா. இல்ல அந்த காலேஜுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் ஒரு கிலோமீட்டர் நடக்கலாம். அந்த சாமி வந்து சர்வசாதாரணமா ஒரு வாட்டி இங்க இருந்து போறாரு, நேர போயிட்டு நேர வராது. சர்வசாதாரணமா போயிட்டு எனக்கு கொண்டாந்து முட்டைக்கோசை எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாரு. அங்க இருந்து என்னங்க உங்களுக்கு முட்டைக்கோசை கொடுக்க சாப்பிடுறேன் அப்படின்றாரு. போய் கேட்கறதுக்கு. ஆமா நல்லா அருமையா பண்ணி வச்சிருந்தாங்க. அத்தனை வச்சிருந்தாங்க. நான் முன்னேற
கையில பாத்திரம் கொண்டு போய் தான் நிறைய எடுத்துட்டு வந்திருப்பேன், எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருப்பேன். அந்த நேரத்துல பாத்திரம் இல்ல ஒண்ணுமே, அவன் தட்டு வச்சிருக்காரு, சரி ஒரு கப் எடுத்து போட்டு இன்னும் வேணுமா அப்படிங்கிறா, போதுடா சாமி இன்னும் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறேன். ஒரு தட்டு கிட்டு நமக்கு அந்த நேரத்துல அவங்க அந்த கப்பு தான் கிடைச்சது. கரெக்டா வாயில் போட்டு சுவையா பண்ணியிருந்தாங்க, அருமையா அப்படியே ஆவியில வேக வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை கூட உங்களுக்கு கொடுத்தேன். அப்போ கூட இருந்தப்போ மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்து சாமி, தைரியம் அந்த வந்து அந்த சாப்பாடு இருங்க 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 இருங்கன்னு 2 சிப்ஸ கொடுத்தாரு. அப்புறம் பேரிச்சை வேணும் ஒன்று சாப்பிட்டோம். அப்புறம் வந்து இதை சாப்பிட்டோம், ஆமா ஆமா அந்த கீரை சாப்பிட்டோம். அப்ப மனசுக்கு வந்து ஒரு தைரியம், அந்த சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்காரு சாமி ஆமா அப்படின்னு ஒரு தைரியம் இருந்தது. அது பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு 2 நாள் 3 நாள் இருக்கிறதுக்கு வந்து தைரியம் வந்துருச்சு. சாப்பாடு இல்லாம இருக்கணும்னு அந்த ஒரு இது வந்து அனுபவம், அப்ப கிடைச்ச அனுபவம் வந்து இப்ப வந்து யூஸ் ஆகுது. மீண்டும் 10 மணிக்கு நன்றி பேசலாம். சார், நன்றி சார், நன்றி சார். எல்லாத்துக்கும் வணக்கம்.